நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி மாவ சிவ. சோ எல்லாருக்கும் ஆடி மாத வாழ்த்துக்கள். ஆடி வந்தாவே நம்ம என்ன நினைப்போம்? ஆடிப்பட்டம் தேடி விதை. இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை இந்த வருஷம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த காரியத்தில் இறங்கப்பட்டால் அந்த காரியம் நடந்தே தீரும். இந்த ஆடி மாதத்தில் நமக்கு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கம், ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இந்த வருஷத்துல இந்த ஆடியிலிருந்து கழுவடைய அப்படியே போகட்டும், இது வேண்டாம். ஏதோ ஒண்ணு நம்ம மனசுல நிறைய சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். இது மனிதனுக்கு தகுந்தாற் போன்று இருக்கும். அதுல ஒண்ணு இது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம அதை விட்டால் கண்டிப்பாக அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து. இந்த வருகிற 9/8/2024 வெள்ளிக்கிழமை அன்று ஆடி 24 அன்று கருட பஞ்சமி வருகிறது. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையா வருது. இந்த கருட பஞ்சமிக்கும் கருட பஞ்சமிக்கும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் பஞ்சமி திதிக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இது பெண்களுக்கு மிகவும் விசேஷமானது. குறிப்பாக சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், பெண்களுடைய கண்களானது கூர்மையானது, கருடன் பார்வையை விட கூர்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சாஸ்திரங்கள் கூறுகிறது. காரணம், நம்ம அப்பயே சொல்லுவோம், எங்க வாதியார்ட்ட கூட நான் தப்பிச்சிருவேன், ஆனா எங்க டீச்சர் கண்ணுல இருந்து நான் தப்பிக்க முடியாது. எப்படியோ ஒண்ணு என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க, நான் தான் ஹோம்ஒர்க் எழுதலன்னு சொல்லி அந்த டீச்சர் என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில கருத்துக்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கு. அதுபோன்று பெண்களுக்கு அன்று பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சாரருக்கு கிரகங்கள் வீக்கா இருக்கும் போது பவர் கம்மியா இருக்கும். ஸோ அந்த நாளில் பெண்களுடைய சக்தியை, ஒரு ஆத்ம பலத்தை கூட்டுவதற்காக நம்முடைய தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில்ல அன்னைக்கு விசேஷ பூஜை புனஸ்காரங்கள், சப்த கன்னிமாருக்கும் முப்பெரும் தேவியார் மகாலட்சுமி, லலிதாம்பிகை, சரஸ்வதி தேவி, இந்த முப்பெரும் தேவியாருக்கும் அன்று விசேஷ பூஜை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய ஜுவாலமுகி, ராக்காயம்மன், தன்வந்திரி, வைஷ்ணவி, அதுக்கப்புறம் கிருஷ்ணர், நடராஜர் இவர்களுக்கும் அன்று விசேஷ பூஜை புனஸ்காரங்கள், அன்னைக்கு அபிஷேக ஆராதனை உண்டு. அன்று அன்னதானமும் வழங்கப்படுகிறது. இதுல நாங்க கலந்துக்கணும்னு விரும்புறவங்க முன்னாடியே நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணா அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்படும். என்ன பிரசாதங்கள் கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல ஒரு பெரிய சண்டை இருந்துட்டே இருக்கு சார், அது தீர மாட்டேங்குது, அல்ல வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இருக்கு, அது குறையணும், அதுக்கு என்ன செய்யறது, அல்லது வீட்டுல சுபமே நடக்க மாட்டேங்குது, திருமணமே நடக்க மாட்டேங்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ரெண்டாவது எங்க போனாலும் என்னன்னு கேட்டா ஒரு ராகு கேது தோஷம் இருக்குங்கிறாங்க, அந்த தோஷம் இருக்குங்கிறாங்க, இந்த தோஷம் இருக்குங்கிறாங்க, கலத்திர தோஷம் இருக்குங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, சுபமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க அவர்களுக்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இதுல கலந்து கொண்டு ஒரு 2 மணி நேரம் அந்த பூஜை புனஸ்காரத்துல கலந்து கொண்டு இது பண்ணும் பொழுது அந்த தோஷமானது ஒரு கண்ட்ரோல் ஆகுது. அவர்களுக்கு பிரசாதமாக ஒரு மஞ்சள் ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கொம்பு, அதுக்கப்புறமேட்டு குங்குமம், மஞ்சள் விபூதி, அதுக்கப்புறம் கல்கண்டு, முந்திரி, திராட்சை இதெல்லாம் அவங்களுக்கு பிரசாதமாக ஒரு பேக் பண்ணி சுவாமி கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு நாங்க கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவை, அதில் கலந்துக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிற ஃபீல் இருந்தால் கண்டிப்பா நீங்க 9944439027 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம். ஸோ பூஜையானது காலையில ஒரு 10:30க்கு ஆரம்பிக்கும். ஒரு 2 hours பூஜை இருக்கும். ஸோ அதனால வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தா சத்தம் போடாம இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். வரும்பொழுது கண்டிப்பா ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப அவசியம். கருப்பு துணி இங்க அலௌடு இல்லை, கருப்பு வளையல் அலௌடு இல்லை, கருப்பு பேண்ட் யாரும் போட்டுறக்கூடாது, கருப்பு சட்டை போட்டுறக்கூடாது. மற்றும் பெண்கள் தலைய கூந்தலை விரிச்சு போட்டுட்டு வந்தா இங்க அலௌடு கிடையாது. ரெண்டாவது அமைதி காத்து இருக்கப்பட வேண்டும். செல்ல இந்த கோவிலுக்கு உள்ள கேட்டுக்கிட்ட வந்தாவே அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. அதனால ஃபுல்லா கோவில் சுத்தியும் கேமரா இருக்கனால கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த ஜாதக ரீதியாக
சார் எனக்கு இந்த மாதிரி ராகதோஷம் இருக்கு சார், எனக்கு கேது தோஷம் இருக்கு சார், எனக்கு சர்பதோஷம் இருக்கு சார், அல்லது எனக்கு என்ன குழந்தை பிறக்கிற நேரத்தில் ராகு காலத்தில் பிறந்துருச்சு, இல்ல குழந்தை பிறக்கிற நேரத்தில் யமகண்டத்தில் பிறந்துருச்சு, அப்படி பிறந்துருச்சு இப்படி பிறந்துருச்சு, அந்த குழந்தையோட உடம்புல பாம்பு மாதிரியே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இது இருக்கு, அல்லது எங்க மனைவிக்கு இப்படி இருக்கு, கணவருக்கு இப்படி இருக்கு, அப்படியே என்ன உடம்பு பூரா செதில் செதிலா இருக்கு, அப்படியே என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கொட்டுது சார், தோல் அப்படியே உறிஞ்சு உறிஞ்சு கொட்டுது சார் அப்படின்னு சொன்னாவே இவர்களுக்கு தோஷங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டா இந்த பஞ்சமி நாள்ல செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நெகட்டிவ் இருக்கிறவங்களுக்குலாம் அந்தந்த கோவிலுக்கு போய் செய்யும் பொழுது தோஷம் குறைந்து அவர்களுக்கு யோகத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு. ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை இருப்பேன், கண்டிப்பாக வருகிற 9/8/2024 அந்த கருட பஞ்சமி வெள்ளி என்று கண்டிப்பா நீங்க கலந்துக்கோங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் சுபம் ஏற்படும். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மாவ சிவ.